ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன செய்யலாம்னு செஞ்சுருக்கேன் பாருங்கள். சரி, புட்டு செய்யணுன்னு சாப்பிட்ணுன்னு ஒரு கவனம் வந்துச்சுங்க. சரி, அரிசி மாவு புட்டு செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இது புட்டு மாவு நான் கடையில் தான் வாங்கினேன். அதில் குழா புட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். சரி, அது அந்த பொருள் இல்லை. ஓகே, அதனால் டம்ளர் புட்டு செஞ்சுருக்கேன் பாருங்கள். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, தேங்காய் நல்லா அரை மூடி மிக்சிலேயே துருவி அப்போ போட்டு அப்படி சாப்பிடல, வேக வைக்கும்போதே மாவோடு சேர்த்து கலந்து பிசைஞ்சிட்டேங்க. பிசைஞ்சிட்டு டம்ளரில் நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டு தேய்ச்சிட்டு இதெல்லாம் சுடு தண்ணியில் நல்லா பிசையும் போது இப்படி கைக்கு இப்படி பிடிச்சோம்னா உள்ளங்கையில் அடங்கணும். அப்படின்றத நம்ம இது புட்டுக்கு தரமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் டம்ளரில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா வேக வச்சுட்டேங்க. வேக வச்சுட்டு நீங்கள் அதுக்குள்ளே வேறு என்ன வேலை இருந்தால் பார்க்கலாம். வேக வச்சுட்டு பாருங்கள், எடுத்துருக்கேன் பாருங்கள். 6 டம்ளர் வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூனோ எதனா விட்டு பார்க்கணும் வெந்துருச்சா என்னன்னு. அதில் ஒட்டாமல் வந்தால் ஓகே, புட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கே பாருங்கள் செஞ்சுருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேங்காய் வேணும், சுகரோ வெல்லமோ, இல்லைனா சுகர் தான் போட்டிருக்கேன், நெய் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நீங்களே இதே மாதிரி மெத்தடில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்னடா ஒன்று சின்னதாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. டம்ளர் எந்த டம்ளர் இருக்கோ அந்த டம்ளரில் வச்சுட்டேன். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, பாய்.